கொண்டல் கடலை தான் அன்னைக்கு முருகனுக்கு நெய்வேத்தியம். கொண்டல் கடலையோடு சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல், கொண்டல் கடலை, கருப்பு கொண்டல் கடலை தான் வைக்கணும், வெள்ளை நிறத்தில் வைக்க கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நைவேத்தியம் என்ன? சர்க்கரை பொங்கல், கொண்டல் கடலை. அதற்கு முன்பாக நம்ம சடாட்சரம் மறைந்து 6 தீபம் ஏற்றி வைத்திருக்கிறோம். அதற்கு முன்பு 6 தட்டுகள்ல மஞ்சள் கலந்த பச்சையரிசியை நிரப்பி அதுல 6 தாமரைகள் வைத்திருக்கிறோம். இதெல்லாம் இதோடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, பூச நட்சத்திரம் என்பது குரு உச்சமடைகிற நட்சத்திரம் இல்லையாமா? இந்த குரு உச்சமடைகிற நட்சத்திரம் என்பதனால அன்னைக்கு வரைகிற எந்திரத்திற்கு சக்தி அதிகம். பூச நட்சத்திரத்தில் என்ன எந்திரம் வரைந்து நம்ம பிரார்த்தனை பண்றோமோ அதற்கு ரொம்ப நல்ல சக்தி. அப்போ சரவண பவ அப்படின்றது நமக்கு எதை குறிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய 6 ஆதார சக்கரங்களை குறிக்கும். யார் ஒருவருக்கு சந்திரன் வலுவாக இருக்கிறதோ அவருடைய உடம்புல தவநிலையும் இந்த 6 ஆதாரமும் சரியா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அது 6 தாமரைகளா வச்சிருக்கும். இன்னொன்னு, பூச நட்சத்திரத்தின் வடிவம் தாமரை. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. பச்சையரிசி சந்திரன், அதுல மஞ்சள் கலந்திருக்கிறதுனால சந்திரன் குரு பார்த்திருக்கிறதா அர்த்தம். சடாட்சரம் மறைந்திருக்கிறது குருவினுடைய தன்மையை மேலும் உச்சப்படுத்துறதுக்கு. சர்க்கரை பொங்கலும் கொண்டல் கடலையும் செவ்வாயை நீச்சப்படுத்துறதுக்கு. ஏன்னா செவ்வாய் தான் கர்ம வினைக்கு அதிபதி.